இந்த யுத்தத்திற்கான செலவுகளை அரபு நாடுகள் தான் கொடுக்க வேண்டும். அதாவது சவுதி, குவைத்து, பஹ்ரைன், யுஏஇ, துபாய் இந்த நாடுகள் தான் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக இன்றைக்கு கரோலின் லீவிட் சொல்லி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். நம்ம கொடுத்து அடியை வாங்கிட்டு இருக்கிறாங்க அரபு நாடு. இப்போ அடியை வாங்கின மட்டும் ஆல்ரெடி தங்களுடைய நாடு பெரும் அழிவை சந்திச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அழிவுக்கு செலவழிக்கணும், பிளஸ் இந்த யுத்தத்தில் அடியை வாங்கிட்டு அதுக்கும் சேர்த்து செலவழிங்கன்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல போகுதுங்கிறது தெளிவாக தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 30 நாட்களை தாண்டி ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய படுபயங்கரமான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தருணத்தில் ஈரானும் எந்த விதமான பின்னடிப்புகளும் இல்லாமல் தொடர் பதிலடி தாக்குதல்களை உச்சமாகவே வழங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஈரானுடைய தாக்குதல்கள் மிக பயங்கரமாகவும் கடுமையாகவும் இருந்தது. நம்முடைய ரஸ்மினமயசி நியூஸ் என்கிற சேனலில் தனி வீடியோ ஒன்றாக இன்றைய தாக்குதல்கள் தொடர்பான விவரத்தையும் பதிவேற்றி இருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு நடுவில் இதற்கு முன்பதாக அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தலையீட்டினால் அரபு நாடுகளையும் இஸ்ரேலையும் சுமூகப்படுத்துகிற ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார். அந்த ஒப்பந்தத்தினூடாக யுஏஇ, அதே போன்று பஹ்ரைன், மொரோக்கோ ஆகிய 3 நாடுகளை இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகாரம் கொடுக்க வைத்தார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து மறுத்து வருகிற நேரத்தில் இந்த அரபு கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், பாலஸ்தீனத்தை விட்டுட்டு இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற வேலையை பார்த்து இந்த சூழலில் இந்த அங்கீகாரத்துக்கு எதிராக பல நாடுகளும் குரல் கொடுத்து கொண்டிருந்தன. பல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அதை ஏற்றுக்கிறவும் இல்லை. இப்படியான நிலைகள் தாண்டி கொண்டிருக்கும் போதுதான் காசாவில் 2 ஆண்டு கால ஒரு யுத்தத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்டது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்து முழு காசாவையுமே அவங்க அழிச்சாங்க. ஆனாலும் அவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்படும் போதும் அரபு நாடுகள் கண்டன அறிக்கைன்னு அறிக்கையை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர எந்த ஒரு அரபு நாடுகளும் இஸ்ரேலோடு அதை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்யவில்லை. உலகம் முழுவதும் நம்ம அத்தனை பேரும் ஜனநாயக ரீதியாக போராடினோம். இறைவனிடத்தில் மண்டாடி கெஞ்சி கேட்டு பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த மாதிரி அப்பாவிகளுக்கு எதிரான அநியாயங்களை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த இஸ்ரேலுடைய கொட்டத்தை யாரும் அடக்க மாட்டாங்களான்னு திரும்ப சாதாரண பொதுமக்கள் முதல் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய படித்த மாபெரும் மேதைகள் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தானே சென்று ஆப்பை எடுத்து சொருகிக்கிட்ட மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல ஒரு பயங்கரமான தாக்குதலை ஆரம்பித்தார்கள். ஈரானை ஒரு 3 நாள்ல முடிச்சு கட்டிடலாம், எல்லாம் முடிஞ்சு போயிடும், அத்தோட காலின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு 30 நாட்கள் தாண்டியும் ஈரானை வீழ்த்த முடியவில்லை. ஈரான் சிம்ம சொப்பனமான பதில்களை அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலையும் இஸ்ரேல் மேலையும் நடத்தி கொண்டே இருக்கிறது. இரவுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட இஸ்ரேல் மேல படு பயங்கரமான அட்டாக்குகளை ஈரான் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த சூழல்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரோலின் லீவிட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பது கொஞ்ச நேரம் நம்மளை நின்று யோசிக்க வைக்கிறது. என்ன அறிவிப்பு அவங்க விடுத்திருக்கிறாங்கன்னா, எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தேவைக்கில்லாத வேலை செஞ்சா அந்த வேலையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இது பருப்பை கேட்டு சாப்பிட்ட கதையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு கரோலின் லீவிட்டினுடைய அறிக்கையை பார்க்கும்போது அரபு நாடுகளுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்ம புரிய முடிகிறது. ஏன்னா அரபு நாடுகள் ஆல்ரெடி கம்பை கொடுத்து அடியை வாங்கிட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அமெரிக்கா எங்களை பாதுகாக்கும், அமெரிக்காவினுடைய இராணுவ பலம் உச்ச பலம், எனவே அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை இங்கே அமைச்சுக்கிறங்க, நாங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கப்பம் கட்டிக்கிட்டே இருப்போம், கோடிகளில் பில்லியன்களில் தந்துக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு ஏதாவதுன்னா நீங்கள் தான் பாதுகாக்கணும்னு சொல்லி காசு கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புடைய லட்சணம் இன்னைக்கு இல்லை. கத்தர் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை இலக்கு வைத்து. அப்பொழுதே கத்தர் உணர்ந்திருக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு லட்சணம் இவ்வளவுதான் என்று சொல்லி. ஆனா அப்பவும் உணராம மீண்டும் கத்தரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டி கொண்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள், அமெரிக்காவினுடைய ரேடார் தளங்கள், அமெரிக்காவினுடைய கடற்படை தளங்கள்னு குவைத்து, பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியா,
இருக்கிற எல்லா மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கில் கல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரி மேலையும் தாக்குதல்களை நடத்துகிறது ஈரான். அதை தாண்டி டியாகோ கார்ஷியா மேலே அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி 4000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற அளவுக்கு அவர்களுடைய தாக்குதல் வியூகங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரியான காரியத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? கம்பை கொடுத்து அடி வாங்கின கதை தானே. இவன் பாதுகாப்பான்னு வச்சிருந்தாங்க, இப்போ அவனுக்கு அவனையே பாதுகாக்க முடியலை. அதை தாண்டி அரபு நாடுகளையும் பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் போது இப்ப அமெரிக்காவாலேயே அரபு நாட்டை பாதுகாக்க முடியல. ஆல்ரெடி ரஷ்யாட்ட இருந்து எவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான், அந்த உக்ரைனோட போய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எங்களை நீங்க பாதுகாத்துக்கிறீங்க. மொத்தத்துல நீ உன்னை பாதுகாக்கிறதுக்கு ரெடி இல்லை, அவனை பாதுகாக்கணுமே, நம்ம ராணுவ பலத்தை கூட்டிக்கிருவோமே, நம்ம கண்டுபிடிப்புகளை அதிகப்படுத்துவோமே, அதுக்கு நிதி ஒதுக்குவோமே, அதுக்கெல்லாம் தயார் இல்லை. எவனாவது எங்களை பாதுகாத்துக்கிறீங்க, நாங்கள் காசு வந்துக்கிறோங்கிற மாதிரியே இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் இந்த கரோலின் லீவிட் வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 1996 வளைகுடா யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் அமெரிக்கா அந்த யுத்தத்திற்கான செலவுகளை தங்களுடைய அரபு நாடுகள்கிட்ட இருந்து மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வசூலிச்சாங்க. அது மாதிரி ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, தேவை இருக்கிறதா, அப்படி பண்ணுவீங்களா என்று கேட்கும்போது கரோலின் லீவிட் தெளிவாக சொன்ன பதில் என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி இந்த யோசனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல இருக்குது, நான் அதை சொல்லிட முடியாது, அவரே உங்களுக்கு நிறைய சொல்ல இருக்கிறாரு, பார்த்துக்கிறங்க. இந்த யுத்தத்திற்கான செலவுகளை அரபு நாடுகள் தான் கொடுக்க வேண்டும். அதாவது சவுதி, குவைத்து, பஹ்ரைன், UAE, துபாய், இந்த நாடுகள் தான் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக கரோலின் லீவிட் வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக 1990களில் வளைகுடா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த யுத்தத்தில் நேரடியாகவே அமெரிக்காவும் சப்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக இந்த 90க்கு பிறகு வந்த அந்த காலகட்டத்தில் தான் சதாம் ஹுசைன் குவைத்தை கைப்பற்றுகிற வேலை எல்லாத்தையும் பண்றாரு. இந்த நேரத்தில் இந்த யுத்தத்தில் நேரடியாக தலையிட்டு அரபு நாடுகளுக்கு சப்போர்ட்டிவாக வாஷிங்டன் வந்ததுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், இதனுடைய செலவுகளை எல்லாத்தையுமே அன்றைய காலகட்டத்தில் சில நாடுகள்கிட்ட இருந்து வசூலிச்சாங்க. குறிப்பாக ஜெர்மன்கிட்ட இருந்து எடுத்தாங்க கொஞ்சம் செலவு, ஜப்பான்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு எடுத்தாங்க. மற்ற எல்லா காசுகளையும் சவுதி, குவைத்து, பஹ்ரைன், துபாய் என்கிற அரபு கண்ட்ரிகிட்ட இருந்து எடுத்தாங்க. 54 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அன்றைய காலகட்டத்தில் அரபு நாடுகள்கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்கிட்டாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்றைய காலகட்டத்தில் 134 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதனுடைய பெருமதி. இப்போ உள்ள மதிப்பு 134 பில்லியன் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவையும் அந்த காலகட்டத்தில் அரபு நாடுகள்கிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாத தொடக்கத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கூட்டாளியும் அதே போன்று ஒரு வலதுசாரி இருக்கக்கூடிய ஷான் ஹனிட்டி என்கிறவர் சொன்ன ஒரு கருத்தை அல் ஜசீரா சுட்டி காட்டுறாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 2000 ஈரானியர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை கொல்றதுக்கு, இந்த அழிவுக்கு முழு செலவையும் ஈரான் தான் தரணும். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சீங்களா? ஒரு நாட்டு மேல படையெடுத்து அந்த நாட்டு மக்களை கொன்னுபிட்டு உங்களை கொன்னமில்ல, அதுக்குரிய செலவை நீங்க தான் தரணும். அமெரிக்கா ஈரானிடம் இருந்து இதற்கான செலவுகளை எண்ணெயாக பெற்றுக்கொள்ள வேண்டும், பெட்ரோலியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஹனிட்டி சொன்ன கருத்துக்கள் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஈரான்காரன் ஒரு டாட்டை வச்சு ஒரு ஆப் அடிச்சிருந்தான். என்னன்னு கேட்டா, எங்க மேல அட்டாக் பண்ணி எங்க மேல வந்திருக்கக்கூடிய இந்த அழிவுகளுக்கெல்லாம் அமெரிக்கா எங்களுக்கு நஷ்டஈடு தரணும் அப்படின்னு சொல்லி. அமெரிக்கா அதை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது ரெண்டாவது. ஆனால் ஆல்ரெடி அமெரிக்கா இந்த மாதிரி நஷ்டஈடுகள் ஈரான் மேல கொடுத்துருக்கிறாங்கிற வரலாறுகளுக்கு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோக்களை தனியாக பேசியிருக்கோம். தேவைன்னா தனியாக கூட அது இன்னொரு வீடியோவாகவும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு மேலதிக அறிவாக நாலேஜாக கூட அது இருக்கு. ரமதானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்தது தான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில் செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டு
கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். எனவே ஈரான் அமெரிக்காட்ட இருந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், எங்க மேல அழிவு உண்டாக்குறதுக்கு நீ பணம் தரணும், அப்பதான் சமாதானத்துக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நாங்க யுத்தம் பண்ணி இருக்கிறோம், அதனுடைய செலவு அரபு நாடு தரணும். யாருக்கான யுத்தம் இது? அமெரிக்காவுக்கான யுத்தமா அல்லது அரபு நாடுகளுக்கான யுத்தமா? யாருக்கான யுத்தம்? இஸ்ரேலுக்கான யுத்தம். இஸ்ரேலுக்காக அமெரிக்கா சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அரபு நாடுகள்கிட்ட இருந்து அந்த காசை வசூல் பண்ண போறான்னா, அப்ப ஈரானை அழிப்பதற்கு நேரடியாக அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்கிறது என்றுதான் புரிய வேண்டும், கொடுத்தால். ஆனால் நாங்கள் அவங்ககிட்ட தான் வசூல் பண்ணுவோம்ங்கிறத தெளிவாகவே அவர்களுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி அமெரிக்க அதிபர் இந்த நிலையில் தான் இருக்கிறாரு, அவர் சொல்லுவார், பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடியதையும் இன்றைக்கு அல் ஜசீராவை மிக தெளிவாக ஆர்டிக்கலாக அதை வெளியிட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலுடைய இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 6வது நாளே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா 11.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதற்கு செலவாகி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பெருந்தொகை இதற்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12வது நாள் தாண்டும் போது, செகண்ட் வீக் ஆகும்போது 16.5 பில்லியன் டாலராக இந்த செலவு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னாங்க. யுத்தம் தற்போது 31வது நாளை தாண்டி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த செலவுகள் கிட்டத்தட்ட 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி இருக்கும் என்றுதான் நம்ம கணக்கிட முடியும். ஈரான் மீதான இந்த தாக்குதல்களுக்கு பணம் வேணும், அதே மாதிரி புதிய ஆயுதங்களை நாங்கள் செய்யணும், வெடிமருந்து கிடங்குகளை நிரப்பணும், எனவே அதுக்கெல்லாம் நிதி வேணும் என்று சொல்லி வெள்ளை மாளிகை காங்கிரஸ் இடத்துல கூடுதலாக 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட கணிப்பு என்னன்னா, இந்த யுத்தத்துக்கு குறைஞ்சது 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும். அப்போ இந்த 200 பில்லியனையும் யார் கொடுக்கணும்னு கேட்டால் இவங்க தான் கொடுக்கணும். இதை தாண்டி இந்த ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறதுனால உலக நாடு எல்லாத்துக்குமே கஷ்டம் நஷ்டமாக இருக்கு. அரபு நாடுகளுடைய பிசினஸ் மொத்தமாக மழுங்கி போய் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பருப்பை கேட்டு சாப்பிட்டுக்கிறாங்க, கம்பை கொடுத்து அடியை வாங்கிட்டு இருக்கிறாங்க அரபு நாடு. இப்போ அடியை வாங்கின மட்டும் ஆல்ரெடி தங்களுடைய நாடு பெரும் அழிவை சந்திச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அழிவுக்கு செலவழிக்கணும், பிளஸ் இந்த யுத்தத்தில் அடியை வாங்கிட்டு அதுக்கும் சேர்த்து செலவழிங்கன்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல போகுதுங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஏமாறுகிறவர்கள் ஏமாறுகிற வரைக்கும் ஏமாற்றக்கூடியவன் ஏமாற்றிக் கொண்டே இருப்பான் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏமாறுகிற தன்மையை தாண்டி அரபிகளை பொறுத்தவரையில் எலும்பினா பசி, சாப்பிட்டா தூக்கம்ங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க. எனவே அவங்களுக்கு காசை கொடுத்து எதையாவது பண்ணிக்கிறீங்களே, எவனாவது பாதுகாத்துக்கடா, எங்களுக்கு அதெல்லாம் முடியாதா, வேர்வை வடிஞ்சாலே எங்களுக்கு செத்து போயிடுவோம்டாங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான நிலைகள் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். எனவே அரபு நாடுகள் காசெல்லாம் கொடுக்காது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே கொடுத்த வரலாறுகளை தான் அல் ஜசீரா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. திரும்பவும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்போர் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.